வணக்கம் டீச்சர்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம், as well as இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா. இன்னைக்கு இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ்ல நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்க யூனிட் 1ல இருக்க ப்ரோஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து போயமும் சப்ளிமெண்டரி ரீடரோட புக் பேக் எக்ஸசைசஸ் எல்லாமே பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா நம்ம கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே இங்கிலீஷ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல இருக்க ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்க போயம். இந்த போயம் பேர் என்னன்னு பாருங்க, டீம் ஒர்க். டீம் ஒர்க் இந்த போயமுடைய எசன்ஸ் என்ன அப்படின்றத மட்டும் தான் நான் சொல்ல போறேன். லைன் பை லைன் நான் உங்களுக்கு டீச் பண்ணல. இல்லை இந்த போயமோட எசன்ஸ் இல்லைன்னா தீம் அப்படின்னு என்னன்னா, இப்போ சில விஷயங்களை நம்ம தனியா செஞ்சா அது ஜெயிக்கலாம், ஆனா சில விஷயங்கள்ல கண்டிப்பா நம்ம ஒரு டீமா செஞ்சாதான் ஜெயிக்க முடியும் இல்லைங்களா. இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் வந்துட்டு ஒரு 4 பேர் ஓடுற மாதிரி, அது வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா, அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, ரிலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 4 பேர் ஓடினாதான் ஜெயிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு ரிலே எக்ஸாம். அப்போ அதில் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீம் ஒர்க் இம்பார்ட்டன்ட் இல்லையா. அதில் ஒரு இண்டிவிஜுவல் மட்டும் நிறைய நல்லா ஓடி இன்னொருத்தவர் வந்து சரியாக ஓடலை அப்படின்னா கண்டிப்பாக அந்த டீமே வந்து ஃபெயில் ஆகிடும். அதேமாதிரி ஒரு கிரிக்கெட் டீம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி விளையாண்டா மட்டும்தான் ஒரு டீமை ஜெயிக்க வைக்க முடியும் இல்லைங்களா. ஸோ இதுதான் டீம் ஒர்க்குக்கான ஒரு மெயின் தீமாக இந்த போயமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டீமாக நீங்கள் வந்து ஒரு கோஆப்ரேஷனோட ஒரு கொலாபரேஷனோட நீங்க ஒர்க் பண்ணா மட்டும்தான் லாங் டேர்ம் க்ரோல ரீச் பண்ண முடியும். அதை வந்து நீங்க ஒரு தனித்துவமான ஆளா இருந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தீமை வந்துட்டு இந்த போயம் வழியா நம்மளுக்கு வந்துட்டு போயட் வந்து சொல்லியிருக்காருங்க. இந்த போயமுடைய போயட் யாருன்னா எட்கர் ஏ கெஸ்ட். அவருடைய இயர் பார்த்து வச்சுக்கோங்க. எல்லா போயட்டோட இன்ஃபர்மேஷனும் ரொம்பவுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்ங்க. இப்போ அவரை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துலாம் இல்லையா. அபவுட் த போயட் எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட். அவருடைய கெரியர், அதாவது அவர் ரைட்டிங்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணாருன்னு சொல்கிறாங்கன்னா 1895. அப்போ அவருக்கு வயசு என்னன்னா 14. அவருடைய ஒர்க் ஃபர்ஸ்ட் எதில் ரிலீஸ் ஆகுதுன்னா பேப்பரில், அதாவது டெட்ராய்ட் ஃப்ரீ ப்ரெஸ், அதில் வந்துட்டு அவருடைய ஒர்க் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, நியூஸ் பேப்பரில். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஒர்க் வந்து கிட்டத்தட்ட 300 நியூஸ் பேப்பரில் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் அவர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, த போயட் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டமும் அவருக்கு கொடுக்குறாங்க, போயட் ஆஃப் த பீப்புள். அது மட்டும் இல்லாமல் he was the one known as poet laureate of Michigan, the only poet to be have been awarded the title. இருக்கிற போயட்ல இவருக்கு மட்டும்தான் போயட் லாரட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்ற ஒரு டைட்டில் கொடுத்துருக்காரா சொல்றாங்க. இந்த போயம் வந்து ரொம்பவுமே பாசிட்டிவ் வியூவில் எல்லாருமே செயல்படணும் அப்படின்றதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷனல் போயமா எட்கர் ஆல்பர்ட் கெஸ்ட் கொடுத்துருக்காரு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதுக்கான சினானம்ஸ் பார்க்கலாம். டீட் அப்படின்னா என்னன்னா ஆக்ட் ஆர் அச்சீவ்மெண்ட், ஸ்கீம்னா பிளான், ஃபேம்னா க்ளோரி, மேட்னா கம்பேனியன் ஆர் பார்ட்னர், ஸ்பிரிட்னா வில் இல்லைன்னா டிட்டர்மினேஷன் சொல்லலாம். ஓர்னா ஓவர் அப்படின்னு ஓர் அப்படின்னு என்னன்னா போயட்டிக் அப்ரிவேஷன் ஃபார் ஓவர் அப்படின்றத வந்து ஓருன்னு எழுதியிருக்காங்க போயட்டிக் ஒரு அந்த லைனோட இன்ஸ்பிரேஷனுக்காக. நெக்ஸ்ட் நமக்கு ரைமிங் பேர் கொடுத்துருக்காங்க, இது நீங்களே கூட எழுதலாம். நெக்ஸ்ட் இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின்ல டெஃபினிஷனாக கேட்டிருக்காங்க. டேஷ் இஸ் ஷார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் அ வேர்ட் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் omitted letters often replaced in English by an apostrophe அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா கான்ட்ராக்ஷன். இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன், பார்த்து வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. அதாவது இட் இஸ் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம்னா இட்ஸ் அப்படின்னு எழுதுவோம். அப்போ இங்கே டஸ் நாட் அப்படின்றது எப்படி, அப்போ டஸ் நாட்னா டஸ்க் நாட், இதை தான் அங்கே வந்து டசன்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அப்போ இது என்னது தேர் இஸ். இப்போ இந்த யூ வில் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம்னா யூ போட்டு மேலே ஒரு கமா போட்டு எல், அதுதான் யூ வில்னு எழுதுவோம். தட்ஸ்னா தட் இஸ். அதே மாதிரி ஐ ஹாவ் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்டிருங்க. இப்போ ஐ ஹாவ் எப்படி எழுதுவோம்னா ஐ போட்டு மேலே ஒரு கமா, அந்த அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு விஇ அப்படி போட்டு ஐ ஹாவ். இப்போ ஹெச்இடி இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஈ ஹுட்னு சொல்லலாம், இல்லை ஈ ஹேடுன்னு சொல்லலாம். அரண்ட்னா ஆர் நாட். அதே மாதிரி ஹீ ஹேஸ்க்கு வந்து இ போட்டு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு எஸ். அதே மாதிரி ஓன்ட் அப்படின்னா என்னன்னா வில் நாட் தான் ஓன்ட்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா, வில் நாட். அதே மாதிரி கேன் நாட் அப்படின்றத நம்ம எப்படி எழுதுவோம்னா கேன் போட்டு அப்பாஸ்ட்ரோஃபை போட்டு டி. ஓகேங்களா, இந்த கான்ட்ராக்ஷன் ஃபார்ம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸ்ல என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். வாட் குவாலிட்டிஸ் ஆர் நீடட் டு பிளே ஏ கேம். ஒரு கேம் விளையாடுறதுக்கு நம்மளுக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னா கரேஜ், ஸ்கில், வில் பவர், இந்த 3 இருக்கணும்.
வாட் ஹெல்ப்ஸ் ஒன் டு வின் த கேம். ஒரு கேமை வின் பண்ணணும்னா அவருக்கு என்ன வேணும்னா டீம் ஒர்க்கும் கோஆர்டினேஷனும் வேணும். ஹவ் இஸ் டீம் ஸ்பிரிட் கிரியேட்டட். ஒரு டீம் ஸ்பிரிட் எப்படி கிரியேட் பண்ண முடியும்னா கோஆப்ரேஷன், டீம் ஒர்க், ஹெல்பிங் ஒன் அனதர், இதெல்லாம் வச்சு டீம் ஸ்பிரிட்டை கிரியேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்து இதில் இருக்க அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் பார்க்கலாங்களா. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர் வென் இஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். இட்ஸ் ஃபர்ஹெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். வாட் டஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இங்கே இட் அப்படின்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா டீம் ஒர்க். சரிங்களா. ரைட் த ரைம் ஸ்கீம் ஃபார் த அபோவ் லைன்ஸ். ரைம் ஸ்கீம் கேட்குறாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைமிங் வேர்ட்ஸ் வேறு, ரைம் ஸ்கீம். ரைம் ஸ்கீம்னா இங்கே பாருங்கள், லாஸ்ட் நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், லாஸ்ட்டில் இருக்க வேர்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணி தனியாக கூட வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஸ்கோர் ஓவர், சீம் டீம். அப்போ இது ரெண்டும் காமனாக இருக்குது. இப்போ இது ஏ, இதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அப்போ இது பி. ஆனால் இதுக்கும் காமனாக இருக்குது, அப்போ இது ஏ. அதே மாதிரி சீம் டீம், அப்போ இது காமனாக இருக்குது, அப்போ என்னது ஏபி. அவ்வளோதாங்க ஆன்சர். இப்படி தான் நீங்கள் ரைம் ஸ்கீம் ஐடென்டிஃபை பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்க, தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட். தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம் பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். இங்கே வந்து ஹூம் டஸ் அண்ட் தே ரெஃபர் டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே வந்து தே அப்படின்றது யாரை குறிப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இங்கே தே அப்படின்றது யாரை குறிப்பிடுதுன்னா அவங்க டீம்மேட்ஸ். சரிங்களா. அவங்க டீம்மேட்ஸை தான் நம்ம என்னென்னு குறிப்பிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறோம். விச் லைன் டாக்ஸ் அபவுட் த டீம் ஸ்பிரிட் அப்படின்னு. இந்த டீம் ஸ்பிரிட் வந்து என்ன லைன் சொல்லுதுன்னா யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் அப்படின்றது தான் டீம் ஸ்பிரிட்டை சொல்லுது. பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் லைன்ஸ். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ ரைமிங் வேர்ட்ஸ் எது, கிரேட், மேட், ஃபேம், கேம். அவ்வளோதாங்க. நீங்கள் ஈஸியாக இதெல்லாம் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு தேவையில்லை, இது கேம்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. நான் இம்பார்ட்டண்டாக இருக்கிறத மட்டும் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்மளோட சப்ளிமெண்ட்ரியான திங்க் டு வின், இதுதான் டைட்டில். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் இருக்க ஒரு கோச் வந்துட்டு லாஸ்ட்டாக என்ன வேர்டு சொல்லியிருப்பாருன்னா இந்த திங்க் டு வின் அப்படின்ற வேர்டு தான் சொல்லியிருப்பார். ஓகே, இந்த ஸ்டோரியோட மெயின் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருச்சாவுக்கு வந்து 10 வயசு ஆகுது. இதில் எனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ருச்சா வந்து 10 வயசு, அவளோட ஃப்ரெண்டான விஷ்ணு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 பேர்லாம் இருப்பாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா. ருச்சாவோட அம்மா வருவாங்க. அண்ட் ருச்சாவோட சிஸ்டரோட நேம் என்னன்னா சீமா, அதாவது இவளோட தங்கச்சியோட பேர் வந்துட்டு சீமா. அண்ட் இவங்களோட ருச்சாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருன்னா அருணா, ஷப்னம், நீலம். அவ்வளோதான். அது பார்த்தாதுன்னு அவங்க ஸ்கூலோடைய பிடி சார், அவர் புதுசாக அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. அவர் பேர் என்ன, பிரகாஷ். இவ்வளோதாங்க கேரக்டர்ஸ். ஓகேங்களா. ஓகே, இந்த ஸ்டோரி வழியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரக்டரான ருச்சா எப்படின்னா ரொம்பவுமே ஒரு பயந்த சுபாவமுடைய ஒரு பொண்ணு. அவளுக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டோரியில் வந்து விஷ்ணு வந்து சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பான். ஆனால் அவள் மனசில் வந்து நம்ம விழுந்துருவோமே அப்படின்னு பயந்துகிட்டே ஓட்டுவா, கடைசியில் விழுந்துருவா. ஸோ எல்லா விஷயத்துக்குமே ஒரு பயந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் நம்மளுடைய ஹீரோயினான ருச்சாவை கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி என்ன நடக்குதுன்னா அவங்களோட ஸ்கூலில், ஓகேங்களா, அவங்களோட ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ரிலே நடக்குது. ரிலேன்னா உங்களுக்கு தெரியல, ஒரு 4 பேர் ஓடுற மாதிரி இருக்கும். கையில் வந்துட்டு ஒரு பைப்போ இல்லை ஏதோ ஒரு விஷயம் மாதிரி வச்சு அதை பாஸ் பண்ணி அவங்க ஓடுற மாதிரி இருக்கும் ரிலே. ஓகேங்களா. அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக யார் போகிறாங்கன்னா ருச்சா, அருணா, சப்னம், நீலம் எல்லாருமே போகிறாங்க. அவளுக்கு வந்து ஒரு பயம் என்னன்னா நம்மளால நம்ம டீம் வந்து லூஸ் ஆகிடுமோ, வின் பண்ண மாட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அவங்க டீம் பேர் என்னன்னா ஸ்ப்ரிங் ஃபீல்ட்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க டீமோட பேர். அதனால அவள் வந்து யோசிப்பா. ஆனால் அவங்களோட கோச்சான பிரகாஷ் சார் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ வந்து கண்டிப்பாக வந்து இதில் வின் பண்ணணும், நீ வந்து எல்லாத்துலையும் தோற்றுருவேன் அப்படின்னு நீ நினைக்காத, கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு நினச்சா மட்டும்தான் நம்மளால ஜெயிக்க முடியும். அதனால நீ வந்துட்டு எப்போவுமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட இரு, தயவு செஞ்சு வந்து நீ தோற்றுருவேன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய என்ன சொல்கிறாருன்னா அவரோட வேர்டே இதுதான், திங்க் டு வின், ஒன்லி டு வின். நீ வந்து தோக்கணும்னு நினைக்காத, வின் பண்ணும் அதுவே நானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருப்பாரு. கடைசியாக அவர் சொன்னதுனால அதே யோசிச்சு அவளால் வின் பண்ண முடிஞ்சுது. இந்த ஸ்டோரி வழியாக லதா கக்கு இவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம ஒரு விஷயத்த முடியாதுன்னு நினச்சா அது முடியாது, ஆனால் நம்மளால முடியும்னு நினச்சா அதை கண்டிப்பாக நம்மளால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த ருச்சா அப்படின்ற கேரக்டர் மூலிமா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இப்போ இதுக்கான சூஸ் த கரெக்ட் ஆன்சர் பார்க்கலாம். கேர்ள்ஸ் யூ ஆர் ஏ குட் டீம், விச் டீம் டு த கேர்ள்ஸ் பிலாங் டுனா ரிலே டீம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் இஸ் த நேம் ஆஃப் அ டீம். ஓகேங்களா. அந்த டீமோட பேர் தான் ஸ்ப்ரிங்ஃபீல்ட். த இன்டர் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் மீட் ரெஃபர்ஸ் டு காம்படிஷன் அமாங் த டேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸ்கூல்ஸ் இன் த லொக்காலிட்டி. சீமாஸ் இஸ் ருச்சாஸ் என்னன்னா எங்கர் சிஸ்டர். அவள் தங்கச்சி, ருச்சாவோட தங்கச்சி தான் சீமா.
ஆர்டர் த நேம்ஸ் ஆஃப் த மெம்பர் இன் டீம் பி ரிலே ஈவென்ட். ஷப்னம் வாஸ் ஃபாலோட் பை. ஷப்னம்க்கு அப்புறம் இருக்கிற 3 பேர் யார் யாருன்னு கேட்குறாங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலம், அருணா, ருச்சா. இவங்க 4 பேர் தான் அந்த ரிலே ரன்னிங் ஓடுறாங்க. இப்போ ஆன்சர் த ஃபாலோவிங்ல வர கொஸ்டின் பார்க்கலாம். ஹவு டஸ் ருச்சா டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹர் சிஸ்டர்? ருச்சா வந்து எப்படின்னா ஓவர் ப்ரொடெக்டிவ், எல்லாருக்குமே பயந்தவளா இருப்பா. ஆனால் அவர் தங்கச்சி வந்து ரொம்பவுமே போல்டு, எல்லா விஷயத்தையும் போல்டாக செய்வா. அதான். நெக்ஸ்ட் ஸ்ப்ரிங்ஃபீல்ட்ஸ் அஸ் ஏ ரன்னர் அண்ட் தே கால்ட் பிடி விஷா. ஒய் டிட் தே கால் ஹர் ஸோ? அதாவது ஸ்ப்ரிங்ஃபீல்டில் இருக்க ஒருத்தவங்க வந்துட்டு அந்த அருணா, நீலம் அவங்களாம் இருக்காங்களா, அதில் ஒரு ரன்னர் வந்து ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதனால அவங்கள நம்ம என்னென்னு ரெஃபர் பண்ணுறாங்கன்னா பிடி உஷா கூட ரெஃபர் பண்ணுறாங்க. டிஸ்கிரைப் த குவாலிட்டிஸ் ஆஃப் த நியூ பிடி இன்ஸ்ட்ரக்டர் மிஸ்டர் பிரகாஷ். மிஸ்டர் பிரகாஷோட கேரக்டர் என்னன்னு கேட்குறாங்க. அவர் ரொம்பவுமே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அது மட்டும் இல்லாமல் அவர் பசங்களை திட்டுவார், கரெக்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவுமே என்கரேஜ் பண்ணுவார். வாட் வேர்ட்ஸ் வேர் ரிங்கிங் இன் ருச்சாஸ் இயர்ஸ் வென் ஷி வாஸ் ரன்னிங் இன் த ரிலே? அவள் ஓடும்போது அவள் மைண்ட்லேயோ இல்லை மனசுலேயோ இருந்த ஒரே விஷயம் திங்க் டு வின், அது மட்டும்தான். வாட் டிட் ருச்சா ஃபைனலி ரியலைஸ் அபவுட் ஹர் செல்ஃப்? அவள் என்ன நினைக்கிறான்னா, என்னுடைய தயக்கத்தை விட்டுட்டு நான் வந்துட்டு தோத்துருவேன் அப்படின்னு நினச்சேன்னா நான் கண்டிப்பாக தோத்துப்பேன். இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லா தயக்கத்தையும் விட்டுட்டு நான் ஜெயிக்கணும்னு நினைக்கணும் எல்லா விஷயத்திலும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ இதில் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இஸ் வாய்ஸ் கேம் ஃப்ரம் சம் டிஸ்டன்ஸ் அவே அண்ட் ருச்சா ரியலைஸ் தட் ஹி வாஸ் நாட் ஹோல்டிங் த பைசைக்கிள் எனிமோர். ஐ வில் ஃபால் ஷி வெயில். வாட் ஷி வாஸ் அஃப்ரைட் ஆஃப் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு நடக்கிற இன்சிடென்ட். விஷ்ணு அந்த பையன் வந்துட்டு இவளுக்கு பைசைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துருப்பாங்களா, அதுதான். அவள் எதுக்காக பயப்படுறான்னா, அவள் வந்து விழுந்துருவாளுன்னு பயப்படுறா. வாஸ் த பாய் க்ளோஸ்லி ஃபாலோவிங் ஹர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, அவன் வந்து ரொம்ப கிட்டலாம் இல்லை. For the past 2 weeks we had been teaching her to write. Who was teaching whom? விஷ்ணு வந்து கிட்டத்தட்ட 2 வாரமா யாருக்கு கற்றுக் கொடுத்துருக்கான்? ருச்சாக்கு வந்து பைசைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுத்துட்ருக்கான். What was he teaching? To ride bicycle. Even PT Usha came to shake her hand. I thought I was fast, but you are simply superb. She shook hands with her. யாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஹூ டஸ் த வேர்ட் யூ ரெஃபர் டு? இங்கே யூ அப்படின்ற வேர்டு என்னன்னா ருச்சாவை ரெஃபர் பண்ணது. லாஸ்ட்டாக அவள் ஓடி ஜெயிப்பா இல்லையா? வாட் குவாலிட்டி ஆஃப் த ஸ்பீக்கர் இஸ் ரிவைல்ட் அப்படின்னா, வெரி ஓப்பன் ஹார்ட்டட், ரிப்பீட் அதர்ஸ் விக்ட்ரி. அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது தேவையில்லை, திங்க் அண்ட் ஆன்சர் தேவையில்லை, இது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு கனெக்டிங் டு யுவர் செல்ஃப், இது நம்மளுக்கு தேவையே கிடையாதுங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இது பாருங்கள், இது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க. இதில் ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி பாருங்கள், இதை வச்சு இது என்ன கேம்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ டிக்கு இது ஓகேங்களா, டிக்கு அப்போ அத்லெட்டிக்ஸ் அந்த மாதிரி. இது என்னன்னு பாருங்கள், எஸ் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 எஸ் இருக்கா. அப்போ இது என்னென்னா டென்னிஸ் மேட்ச், ஓகேங்களா? இது என்னென்னா டென்னிஸ் மேட்ச். அதேமாதிரி இது பாருங்க, இது வந்து ஸ்டிக்காக இருக்குது, இங்கே ஸ்கேட்டிங் இருக்குல்ல, அதனால இது என்ன கேம்னு சொல்கிறாங்கன்னா ஐஸ் ஸ்கேட்டிங். என்னன்னு சொல்கிறாங்க? ஐஸ் ஸ்கேட்டிங். இப்போ இது பாருங்கள், கண்ட்ரி அந்த மாதிரி நம்மளுக்கு கிராஸாக கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா கிராஸ் கண்ட்ரி, சரிங்களா? கிராஸாக இருக்கிறதுனால கிராஸ் கண்ட்ரி. இது என்னென்னா வெறும் எம்டியாக இருந்தது, கீழே மட்டும் பால் இருக்கிறதுனால எங்கே இருக்குது? பேஸில் இருக்குது. அதனால இது நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா பேஸ் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்க, பார்த்து வச்சுக்கோங்க. பேஸ் பால். இது என்னென்னா அத்தலான்னு 3 தடவை இருக்கிறதுனால, இப்போ ஒரு தடவை இருந்தால் மோனோ, 2னா டை, 3 இருந்தால் ட்ரை. அப்போ இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ட்ரை அத்தலான் அப்படின்றது என்னென்னா கேம். இதில் வந்து என்னென்னா 3 விதமாக நடக்கும். ஸ்விம்மிங், சைக்கிளிங், ரன்னிங், 3த்துலேயும் வின் பண்ணணும். அதுதான் ட்ரை அத்தலான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்போ லாஸ்ட்டுக்கு இதுக்கு வந்துட்டோம். ஃபைண்ட் தான் ஆட் ஒன் அவுட். இப்போ இதுலேருந்து கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு கொஸ்டின் வருங்க. இதில் ஏதாவது ஒன்று வந்து ஆடாக இருக்கும். அது என்னன்னு ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ வெயிட் லிஃப்டிங், பாக்ஸிங், சிலம்பம், ஃபென்சிங். இதில் எது வந்துட்டு ஆட் ஒன்னா வெயிட் லிஃப்டிங். ஏன் அது ஆட் ஒன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாக்ஸிங்க்கு 2 பேர் தேவை, சிலம்பத்துக்கு 2 பேர் ஆப்போசிட்டில் இருப்பாங்க, ஃபென்சிங்னா கத்திச்சண்டை அதுக்கும் 2 பேர் தேவை. ஆனால் வெயிட் லிஃப்டிங் வந்து ஒரே ஒரு ஆள் தானே பண்ணுவாங்க. அதனால இது வந்து தனித்துவமாக இருக்குது. அடுத்தது பாருங்க, ஐடென்சிக், கொக்கோ, டெனிகோட், கபடி. இப்போ இந்த 3த்துல எது ஆட் ஒன் அவுட்னா ஐடென்சிக். ஏன் அப்படின்னா இது எல்லாமே குரூப்பாக விளையாடக்கூடியது. இதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் கண்ணாமூச்சி விளையாடுறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கா? எதுவுமே கிடையாது. அதனால தான். நெக்ஸ்ட் பேட்மிண்டன், சைக்கிளிங், டென்னிஸ், ஸ்குவாஷ். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கிரவுண்ட் அந்த மாதிரி விளையாடுவோம். இது எனக்கு சைக்கிளிங் அப்படின்றது நம்ம வந்து வெளியே விளையாடுற ஒரு விளையாட்டு. ட்ரபீஸ், த்ரோ பால், பவுலிங், கோல் பால். இதில் எது ஆட் ஒன்னா பவுலிங்னு சொல்கிறாங்க.
ஸ்னூக்கர், போலோ, 5 பின்ஸ், கேரம் போர்டு. இது எல்லாமே ஸ்னூக்கராக இருக்கட்டும், 5 பின்ஸாக இருக்கட்டும், கேரம் போர்டாக இருக்கட்டும், எல்லாமே ஒரு போர்டு மாதிரி வச்சு விளையாடுற கேமு. ஆனால் போலோ வந்து அப்படி கிடையாது. இது போலோ அப்படின்றது என்னன்னா ஹார்ஸில் வந்து உட்காந்துக்கிட்டு பேட் வச்சு விளையாடுற ஒரு கேம். நெக்ஸ்ட் கிரிக்கெட், பேஸ்பால், ஹாக்கி, பேஸ்கெட் பால். இதில் வந்து எது வந்து ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்குறாங்க. இதில் எது ஆட் ஒன் அவுட்னா பேஸ்கெட் பால். சரிங்களா? ஸோ இதோட நம்மளுக்கு வந்து யூனிட் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாமே. இது ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மள்ட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை நான் போட்டுட்டு தான் இருக்கேன். அதை கண்டினியூ பண்ண கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.